திருநாமம் வாழ்த்தப்படுமாറാകട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഈ രാത്രി സമയത്തിനായിട്ട് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ഈ രാത്രിയിലും ഇവിടെ ഹാളിലും ഓൺലൈനിൽ കൂടെ ഞങ്ങളെ ശ്രവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കും ഞങ്ങളുടെ സ്നേഹവന്ദനം അറിയിക്കുന്നു. இந்த சாயங்கால வேளையிலே இந்த சபை ஹாலிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். എനിക്കും ഈ വിധത്തിൽ ദൈവവചനം നിങ്ങളുമായിട്ട് പങ്കുവയ്ക്കുവാൻ തക്കവണ്ണം ദൈവം ഒരു സാവകാശം ഒരുക്കിയതോർത്ത് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். നാം ഈ ലോകത്തിൽ ജീവിക്കുമ്പോൾ അനേകവിധമായ ആകുല ചിന്ത ഉള്ളവരായിട്ട് ആയിരിക്കുന്നു. இந்த உலகத்திலே நாம் வாழும்பொழுது பலவிதமான சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தினுடைய வந்து போகிறது. ജോലി പ്രശ്നങ്ങൾ, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், കുടുംബ പ്രശ്നങ്ങൾ, சாம்பத்திய പ്രശ്നം, பொருளாதார பிரச்சனை, രോഗ പ്രശ്നങ്ങൾ, வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ഇങ്ങനെ വിവിധമായ ആകുല ചിന്തകളിൽ കൂടെ നാം கடந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளை நாம் சந்தித்து நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். നാം പല വിധത്തിൽ ഇതിനു വേണ്ടി പ്രതിവിധിയായിട്ട് അനേക സ്ഥലങ്ങളിൽ പോയി അതിനെക്കുറിച്ച് അതിൻ്റെ പരിഹാരത്തിന് வேண்டி ശ്രമിക്കാറുണ്ട്. இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று சொல்லி நினைத்து இதற்காக சில இடங்களுக்கு நாம் போவதுண்டு, போய் கொண்டிருக்கிறோம். എന്നാൽ ദൈവവചനം എന്ത് പറയുന്നു എന്ന് ഈ രാത്രിയിൽ നമുക്ക് ചിന്തിക്കാം. ஆனால் இதை குறித்து தேவனுடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഫിലിപ്പിയർക്ക് എഴുതിയ ലേഖനത്തിൽ നിന്നുള്ള ചില ചിന്തകൾ നിങ്ങളുമായിട്ട് പങ്കുവയ്ക്കുവാനായിട്ട് ഈ രാത്രി ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். അപ്പോസ്തലനായ പൗലോസും കൂട്ടു സഹോദരന്മാരും തൻ്റെ രണ്ടാമത്തെ മിഷണറി യാത്രയിൽ ആരംഭിച്ചതാണ് ഫിലിപ്പി സഭ. அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட உள்ள உடன் ஊழியர்களும் சேர்ந்து அவருடைய இரண்டாவது மிஷனரி பயணத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை தான் இந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபை. തൻ്റെ സന്ദർശനത്തിൽ കൂടെ ലുദിയ എന്ന് പറയുന്ന സഹോദരിയും കാരാഗ്രഹ പ്രമാണിയും രക്ഷിക്കപ്പെട്ടു എന്ന് നാം വായിക്കുന്നുണ്ട്. இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அந்த லிதியால் என்ற ஒரு பெண்ணும் அதே போல சிறையில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை அதிகாரியும் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். യൂറോപ്പിൽ ആദ്യമായി വചനം കേട്ട് രക്ഷിക്കപ്പെട്ടത് ഈ ലുദിയ എന്ന് പറയുന്ന സഹോദരിയാണ്. ஐரோப்பாவிலே முதல் முறையாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டது இந்த லீதியால் என்ற அந்த பெண்மணிதான். അങ്ങനെ സ്ഥാപിച്ചായിരിക്കുന്ന ആ സഭ വളരുകയും തുടർന്ന് ആ സഭയോടുള്ള ബന്ധത്തിൽ പൗലോസ് ഈ ലേഖനം എഴുതുന്നതായിട്ട് നമുക്ക് വായിക്കുവാനായിട്ട് ഇടയാകും. இவ்விதமாக அந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபையானது வளர ஆரம்பித்தது. அந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த நிருபம் தான் இங்கே நம்முடைய கரங்களில் இருக்கிறது. പൗലോസ് റോമിലുള്ള ജയിൽ താൻ ആയിത്തീർന്നു. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருந்தார். കൈകാലുകൾ ആമത്തിൽ ആക്കപ്പെട്ടു. அவருடைய கை கால்கள் விலங்குகளால் பூட்டப்பட்டிருந்தது. അങ്ങനെ ഇരിക്കുന്ന ഒരു സാഹചര്യത്തിലാണ് താൻ ഈ ലേഖനം ഫിലിപ്പിയർക്ക് എഴുതുന്നത്. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துதான் இந்த பிலிப்பு நிருபத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். അതിൽ 4-ാം അധ്യായത്തിന്റെ 1 മുതലുള്ള വാക്യങ്ങൾ നമുക്ക് ചിന്തിക്കാം. அதில் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. അതുകൊണ്ട് എൻ്റെ പ്രിയരും വാഞ്ചിതരുമായ സഹോദരന്മാരെ, എൻ്റെ സന്തോഷവും കിരീടവും ആയുള്ളവരെ, ഇങ്ങനെ കർത്താവിൽ നിലനിൽപ്പിൻ. 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே,
நீங்கள் இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ഫിലിപ്പിലായ സഹോദരന്മാർ പൗലോസിന്റെ കിരീടമാണ് എന്ന് നാം വായിക്കുന്നു. பிலிப்பு பட்டணத்தில் உள்ள அந்த சபையில் உள்ள தேவ பிள்ளைகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு கிரீடமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். അവരോട് കർത്താവിൽ ഏക ചിന്തയോട് കൂടിയിരിക്കാൻ തക്കവണ്ണം പറയുന്നു. அவர்கள் கர்த்தருக்குள் ஏக சிந்தையா இருக்கும்படி அவர் ஆலோசனை சொல்லுகிறார். അപ്പോൾ അതിന്റെ അർത്ഥം അവിടെ ഏക ചിന്ത ഇല്ലാത്ത ഒരവസ്ഥ ആയിരിക്കുന്നു എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ സാധിക്കും. அப்படியானால் ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது, அங்கே ஏக சிந்தை இல்லாமல் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. അതിനെക്കുറിച്ച് നാം രണ്ടാം വാക്യത്തിൽ ഇങ്ങനെ വായിക്കുന്നു. அதை குறித்து இரண்டாவது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், ഞാൻ യൂദയെയും സന്തുക്കയെയും പ്രബോധിപ്പിക്കുന്നു. நான் எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். അവർ തമ്മിലായ ഒരു പ്രശ്നം പരിഹരിക്കപ്പെടണം. அவர்கள் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைகளானது சரி செய்யப்பட வேண்டும். ഇവിടെ നാം പൗലോസിന്റെ ഒരു മാതൃക പിൻപറ്റേണ്ടതായിട്ടുണ്ട്. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ഇവിടെ സഭയ്ക്കകത്ത് രണ്ട് സഹോദരിമാർ തമ്മിലായ പ്രശ്നം ഇവിടെ നാം കാണുന്നു. இங்கே சபைக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு சகோதரிகளுக்கு இடையே ஏற்பட்டதான பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். ആ പ്രശ്നം എന്താണെന്നുള്ളത് പൗലോസ് ഇവിടെ വെളിപ്പെടുത്തുന്നില്ല. அந்த பிரச்சனை என்ன என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வெளிப்படையாக சொல்லவில்லை. എന്നാൽ പൗലോസ് പറയുന്നു, നിങ്ങൾ കർത്താവിൽ ഏക ചിന്തയോടുകൂടെ ഇരിക്കണം. ஆனால் பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார். ഇവരെ കുറിച്ച് വീണ്ടും നാം വായിക്കുന്ന മറ്റൊരു കാര്യം, இவர்களை குறித்து நாம் வாசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், ജീവ പുസ്തകത്തിൽ പേരുള്ള ക്ലേമന്ത് മുതലായ എൻ്റെ കൂട്ടുവേലക്കാരുമായ ആ സ്ത്രീകൾ, அவர்களோடு கூட கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட பிரயாசப்பட்டவர்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். അപ്പോൾ ഈ രണ്ട് സഹോദരിമാരുടെയും പേരുകൾ ജീവ പുസ്തകത്തിൽ എഴുതിയിട്ടുണ്ട്. இந்த ரெண்டு சகோதரிகளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. പക്ഷേ ഇവർ തമ്മിൽ ഒരു അഭിപ്രായ വ്യത്യാസമുള്ളതായിട്ടാണ് നാം ഇവിടെ കാണുന്നത്. ஆனால் இவர்களுக்குள்ளே சில அபிப்பிராய வித்தியாசங்கள் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. പൗലോസിന്റെ മാതൃക ഇതാണ് ഞാൻ പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നത്. பவுலுடைய ஒரு எடுத்துக்காட்டை இது என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். നമ്മുടെ മധ്യത്തിൽ അഭിപ്രായ വ്യത്യാസങ്ങൾ ഉണ്ടാകുമ്പോൾ, நம்முடைய மத்தியிலே சில அபிப்பிராய வித்தியாசங்கள் ஏற்படும் பொழுது നാം മറ്റുള്ളവരുമായിട്ട് അത് പങ്കുവയ്ക്കാതെ, நாம் மற்றவர்களோடு கூட அதை பற்றி சிந்திக்காமல், മറ്റുള്ളവരോട് അത് ഗോസിപ്പായിട്ട് പറയാതെ വണ്ണം, அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு, അവർ കർത്താവിൽ ഏക ചിന്തയോടുകൂടി ഇരിപ്പാൻ തക്കവണ്ണം, அபிப்பிராய வித்தியாசங்கள் வரும் பொழுது அந்த எனக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராய வித்தியாசத்தை நான் மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் நான் தேவ சமூகத்தில் சென்று சொல்லும் பொழுது അവരെ കർത്താവിൽ ഉപദേശിക്കുന്ന പൗലോസിനെയാണ് നാം ഇവിടെ കാണുന്നത്. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்களுக்கு கர்த்தருக்குள் அவர்கள் உபதேசிக்கப்படுகிறதை பவுல் உபதேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ഇത് നമുക്കൊരു മാതൃകയായിട്ട് ഇരിക്കേണ്ടതായിട്ട്, இது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. രണ്ടു പേർ തമ്മിലായ അഭിപ്രായ വ്യത്യാസങ്ങൾ, ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது அபிப்பிராய வித்தியாசங்கள் ஏற்படும் பொழுது, സഭയ്ക്കുള്ളിൽ ഉണ്ടായിരുന്നാൽ, ஒருவேளை அது சபைக்குள்ளே ஏற்படுமானால், അത് മറ്റുള്ളവരോട് പറയാതെ വണ്ണം, அதை மற்றவர்களிடத்தில் தெரியப்படுத்தாதபடிக்கு, അത് അവർ തമ്മിൽ തീർക്കുവാനായിട്ട് അവരെ പ്രബോധിപ്പിക്കേണ്ടത് ആവശ്യമുണ്ട്. அவர்களுக்குள்ளேயே அதை தீர்ப்பதற்கு பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. അതാണ് പൗലോസ് ഇവിടെ പറയുന്ന ഒരു കാര്യം. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. മറ്റൊരു കാര്യം ഞാൻ കാണിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ആ രണ്ട് സഹോദരിമാരുടെയും പേരുകൾ ജീവ പുസ്തകത്തിൽ എഴുതിയിട്ടുള്ളതാണ്. அந்த ரெண்டு സഹോദരികളുடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. അവർ പൗലോസിനോടുകൂടെ അനേക വിധത്തിൽ സുവിശേഷ ഘോഷത്തിന് വേണ്ടി അധ്വാനിച്ചിട്ടുണ്ട്. அவர்கள் இரண்டு பேரும் சுவிசேஷ விஷயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். കഴിഞ്ഞ നാളുകളിൽ കർത്താവിന് വേണ്ടി ദൈവ വചനത്തിന് വേണ്ടി അവർ ഉപയോഗപ്പെട്ടിട്ടുണ്ട്. கடந்த நாட்களிலே
சுவிசேஷ விஷயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியத்திலே மிகவும் அவர்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்பட்டிருக்கிறார்கள். സുവിശേഷത്തിന് വേണ്ടി അവർ അധ്വാനിച്ചിട്ടുണ്ട്. அவர்கள் கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்திலே மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். പൗലോസിനോട് കൂടെ അവർ സഞ്ചരിച്ചിട്ടുണ്ട്. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து அவர்கள் இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். സുവിശേഷം അറിയിച്ചിട്ടുണ്ട്. சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். എന്നാൽ ഇവിടെ നാം ഇപ്പോൾ കാണുന്നത് അവർ തമ്മിലായ ചെറിയ അഭിപ്രായ വ്യത്യാസം സഭയിൽ பிரயாசത്തിന് இடையாய் தீர்ந்தது. ஆனால் இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு அபிப்பிராய வித்தியாசம் ஏற்பட்டது. அதனாலே சபைக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனையும் ஏற்படுகிறது. அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிട്ടുണ്ട്. அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. നമ്മുടെ ജീവിതത്തിലും ഇങ്ങനെയുള്ള സംഭവങ്ങൾ ഉണ്ടാകാറുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். കഴിഞ്ഞ നാളുകളിൽ അനേക വിധത്തിൽ ദൈവത്തിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെട്ടവരാണ് നാം. கடந்த நாட்களில் நாம் ஆண்டவருக்காக மிகவும் பிரயோஜனப்பட்டவர்களாக பயன்பட்டவர்களாக கூட இருக்கலாம். അനേക നിലയിൽ സുവിശേഷം അറിയിച്ചിട്ടുള്ളവരാണ് നാം. அநேகருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தவர்களாக இருக்கலாம். കർത്താവിന് വേണ്ടി അനേകരെ നേടിയിട്ടുള്ളവരാണ് നാം. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் செய்தவர்களாக கூட இருக்கலாம். എന്നാൽ ചില സന്ദർഭത്തിൽ നമുക്ക് ചില വിഷയങ്ങൾ നേരിടുമ്പോൾ നാം ക്ഷീണിച്ചു പോകാൻ ഇടയായിട്ടുണ്ട്. ஆனால் சில காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது அதை நினைத்து நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். എന്നാൽ നാം ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യം, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் നമ്മുടെ പേരുകൾ ജീവ പുസ്തകത്തിൽ എഴുതിയിട്ടുള്ളതാണ്. நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது. അത് മുഖാന്തരം ஆகையினாலே നാം ആ വിഷയങ്ങളെല്ലാം മാറ്റി കൊണ്ട് அந்த எதிரிடையாக வரக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் தவிர்த்து விட்டு ദൈവസന്നിധിയിൽ കൂടുതൽ പ്രയോജനമുള്ളവരായി തീരുവാൻ നമുക്ക് ഇടയായി തീരണം. நாம் தேவனுக்காக இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக பயன்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 4-ാം വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 4வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். കർത്താവിൽ എപ്പോഴും സന്തോഷിപ്പിൻ. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். സന്തോഷിപ്പിൻ എന്ന് ഞാൻ പിന്നെയും പറയുന്നു. சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். നാം ഈ വാക്യം വായിക്കുമ്പോൾ, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது പൗലോസിന്റെ അവസ്ഥ കൂടെ നാം ചിന്തിക്കണം. இதை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த சூழ்நிலையில் இருந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். പൗലോസ് കാരാഗൃഹത്തിലായിരിക്കുന്നു. அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். അവന്റെ കൈയും കാലും ആമത്തിൽ ഇട്ടിരിക്കുന്നു. அவருடைய கை கால்கள் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. ചങ്ങലകളാൽ ബന്ധിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. அங்க சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருக்கிறார். സന്തോഷിക്കുവാൻ തക്കണം യാതൊരു സാധ്യതയും ഇല്ലാതിരിക്കുന്ന ഒരു സന്ദർഭം. சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான சூழ்நிலையும் இல்லாத ஒரு நேரத்திலே ആ സന്ദർഭത്തിലാണ് പൗലോസിനോട് പറയുന്നത് നിങ്ങൾ സന്തോഷിപ്പിൻ എന്ന്. அந்த நேரத்திலே இப்பொழுது அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று. കർത്താവിൽ എപ്പോഴും സന്തോഷിപ്പിൻ. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். സന്തോഷിപ്പിൻ എന്ന് ഞാൻ പിന്നെയും പറയുന്നു. மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். അതിനുള്ള കാരണങ്ങൾ നാം താഴേക്ക് വായിക്കുന്നു. இதற்குண்டான காரணத்தை நான் கீழே உள்ள வசனங்களிலே நான் வாசிக்க முடியும். നിങ്ങളുടെ സൗമ്യത സകല മനുഷ്യരും അറിയട്ടെ. உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. കർത്താവ് വരുവാൻ അടുത്തിരിക്കുന്നു. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. കർത്താവിന്റെ വരവ് ഏറ്റവും അടുത്തിരിക്കുന്ന ഒരു സാഹചര്യത്തിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். അപ്പോസ്തലനായ പൗലോസ് 1-ാം നൂറ്റാണ്ടിൽ അത് എഴുതി. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை 1-ാം நூற்றாண்டிலேயே அவர் எழுதிவிட்டார். അപ്പോൾ ഈ സമയം അത് ഏറ്റവും സമീപമായിരിക്കുന്ന ഒരു സന്ദർഭത്തിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. அப்படியானால் இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். നാം കർത്താവിനെ എതിരേൽപ്പാനായിട്ട് ഒരുങ്ങിയിരിക്കേണ്ടവരാണ്. நீங்களும் நானும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். കർത്താവിന്റെ വരവ് ഏറ്റവും അടുത്തിരിക്കുന്നു. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. പത്രോസ് ഇങ്ങനെ എഴുതുന്നു. அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக எழுதுகிறார். കർത്താവിന്റെ വരവ് താമസിക്കുന്നത് നിങ്ങളുടെ രക്ഷ എന്ന് വിചാരിപ്പിൻ എന്ന് വായിക്കുന്നുണ്ട്. ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரட்சிப்புக்காக அவர் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று. അതിനുവേണ്ടിയാണ് കർത്താവിന്റെ വരവ് താമസിക്കുന്നത്. ஆகையினால்தான் ஆண்டவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். പിന്നെ 6-ാം വാക്യം നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 6வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ഒന്നിനെക്കുറിച്ചും വിചാരപ്പെടരുത്. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் എല്ലാറ്റിലും പ്രാർത്ഥനയാലും അപേക്ഷയാലും നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ സ്തോത്രത്തോടുകൂടെ ദൈവത്തെ അറിയിക്കത്രേ വേണ്ടത്. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். അപ്പോൾ പൗലോസിനറിയാം അവർ അനേക വിധമായ
വിചാരങ്ങളോടുകൂടി അവർ ആയിരിക്കുന്നു എന്ന് പൗലോസിന് മനസ്സിലായി. அப்பொழுது இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றை புரிந்து கொண்டார். அவர்கள் மிகவும் மிகவும் ஏதோ ஒரு விஷயத்திலே கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை. തങ്ങളോട് സുവിശേഷം പറഞ്ഞ് നടത്തിയായിരിക്കുന്നതായ പൗലോസ് ഇപ്പോൾ ജയിലിലായിരിക്കുന്നു. தங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த அந்த ஊழியக்காரர் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். തങ്ങളെ വഴി നടത്തിയ അല്ലെങ്കിൽ വചനത്തിൽ നടത്തിയായിരിക്കുന്നതായ അപ്പോസ്തലൻ ഇപ്പോൾ കയ്യാമം ഇട്ട് ജയിലിന്റെ അവസ്ഥയിലായിരിക്കുന്നു. தங்களை வசனத்திலே வழிநடத்தின அந்த ஊழியக்காரர் இப்பொழுது சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே அவர் இருக்கிறார். തുടർന്ന് എന്ത് സംഭവിക്കും എന്നുള്ള ആകുല ചിന്തയിൽ ഫിലിപ്പിലായ விசுவாசிகள் ஆயிருக்கணும். இனியும் அவருக்கு என்ன நடக்க போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கவலையிலே அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். பலவிதமான ஆகுல சிந்தையால் அவர் பாரப்பட்டிருக்கிறார். பலவிதமான கவலைகள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அப்பொழுது பவுலோஸ் പറയുന്നത് ഒന്നിനെക്കുറിച്ചും വിചാരപ്പെടരുത്. ஆகையால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். எல்லாற்றிலும் പ്രാർത്ഥനയാലും അപേക്ഷയാലും നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ ஸ்தோத்திரத்தோடு தெய்வத்தோடு அறிவிக்கത്ര வேண்டது. நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ഇവിടെ രണ്ട് കാര്യങ്ങൾ നാം കാണുന്നുണ്ട്. இங்க ரெண்டு விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. ആദ്യം പ്രാർത്ഥന, முதலாவது ஜெபம், അപേക്ഷ, இரண்டாவது வேண்டுதல், പിന്നെ സ്തോത്രം, அடுத்ததாக ஸ்தோத்திரம். ഈ മൂന്ന് കാര്യങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ പ്രായോഗികമാക്കേണ്ടതാണ്. இந்த மூன்று விஷயங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ഒന്നിനെക്കുറിച്ചും വിചാരപ്പെടരുത്. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். കർത്താവും അതിനെക്കുറിച്ച് മത്തായി സുവിശേഷം 6-ാം അധ്യായത്തിൽ നാം കാണുന്നുണ്ട്. இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். 6-ாம் அத்தியாயத்தின் 25-ாம் வாக்கியம், 6-ாம் அதிகாரம் 25வது வசனத்திலே, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். കർത്താവ് പറയുന്ന ഒരു കാര്യം, വിചാരപ്പെടുന്നതിനാൽ തൻ്റെ നീളത്തോട് ഒരു മുഴം കൂട്ടുവാൻ നിങ്ങൾക്ക് ആർക്കും കഴിയില്ല. நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே 27வது வசனத்திலே, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும்? നിങ്ങളുടെ സകല വിചാരങ്ങളും കർത്താവിൽ ഇട്ടുകൊള്ളുവിൻ എന്നാണ് കർത്താവോട് പറയുന്നത്. உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். പത്രോസും 5-ാം ലേഖനത്തിന്റെ 7-ാം വാക്യത്തിൽ ഇങ്ങനെ പറയുന്നു. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட 5-ாம் அதிகாரத்திலே அவரும் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். അവൻ നിങ്ങൾക്കായി കരുതുന്ന ആകയാൽ அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே നിങ്ങളുടെ സകല ചിന്താകുലവും അവന്റെ മേൽ ഇട്ടുകൊള്ളുവിൻ. உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். അപ്പോൾ നാം വിചാരപ്പെടുന്നതിനാൽ പ്രയോജനമില്ല എന്നാണ് കർത്താവും പത്രോസും ഇവിടെ പറയുന്നത്. நாம் கவலைப்படுவதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று பவுலும் சொல்லுகிறார், ஆண்டவரும் சொல்லுகிறார். പത്രോസും അതെടുത്ത് പറയുന്നതായിട്ട് നാം വായിക്കുന്നുണ്ട്. அதை பேதுருவும் கூட தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ഒന്നിനെക്കുറിച്ചും വിചാരപ്പെടരുത്. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். വിചാരപ്പെടുന്നതിനെ കുറിച്ച് ഞാൻ ഇങ്ങനെ ഒരു ഇല്ലസ്ട്രേഷൻ വായിച്ചിട്ടുണ്ട്. கவலைப்படாதீர்கள் என்கிற அந்த விஷயத்தை குறித்து நான் ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். നമുക്കുണ്ടാകുന്ന 100% വിചാരങ്ങളിലും 40% വിചാരങ്ങളും സംഭവിക്കാൻ പോകുന്ന കാര്യങ്ങളല്ല. நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகளிலே 40% இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை குறித்ததான கவலை. 40% സംഭവിക്കാൻ പോകുന്ന കാര്യങ്ങളെ കുറിച്ചല്ല നാം വിചാരപ്പെടുന്നത്. இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து நாம் கவலைப்படுகிறதில்லை. அதாவது 100% நடக்காத ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். അതിൽ 30% വിചാരപ്പെടുന്ന കഴിഞ്ഞ കാലങ്ങളിൽ സംഭവിച്ചതാണ്. இதுல 30% கடந்து போன விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். 10%-ഓളം നമ്മുടെ വിചാരങ്ങൾ യാതൊരു ഗൗരവവും ഇല്ലാത്ത വിചാരങ്ങളാണ്. இதில் 10% கவலையானது எந்த விதமான முக்கியமான விஷயத்திற்குரிய கவலையும் கிடையாது. அதில்
ആകെ കൂടെ ഒരു 8% ആകുലങ്ങൾ മാത്രമേ നമുക്ക് ഉചിതമായി ചിന്താകുലമായിട്ട് ഇരിക്കുന്നുള്ളൂ. ஆக 8% മാത്രമേ നമുക്ക് உண்மையான ഉണ്മയാണ്. இது ஆக மொத்தம் ஒரு 8% கவலைகள் மட்டும்தான் உண்மையான விஷயத்தை குறித்த கவலையா இருக்குது. അപ്പം നാം ഈ ചിന്തിക്കുന്ന വിചാരങ്ങൾക്കൊന്നും അത് സംഭവിക്കാത്ത അനേക കാര്യങ്ങളെക്കുറിച്ച് നാം ചിന്തയുള്ളവരായി തീരാറുണ്ട്. இதுல நாம் அதிகமாக நடக்காத ஒரு விஷயத்துக்காகத்தான் அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். അതുകൊണ്ടാണ് കർത്താവ് പറയുന്നത് ഒന്നിനെ കുറിച്ചും വിചാരപ്പെടരുത്. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். പൗലോസും അത് തന്നെയാണ് പറയുന്നത്. നിങ്ങൾ വിചാരപ്പെടുന്നതിനാൽ നിങ്ങളുടെ ഒന്നിനെക്കുറിച്ചും വിചാരപ്പെടരുത്. എല്ലാറ്റിലും പ്രാർത്ഥനയാലും അപേക്ഷയാലും നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ സ്തോത്രത്തോടുകൂടെ ദൈവത്തോട് കൂടെ അറിയിക്കുക അത്രേ വേണ്ടത്. ஆகையினால்தான் பவுலும் கூட சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். അപ്പോൾ നമ്മുടെ വിചാരങ്ങൾക്കുള്ളായ പ്രതിവിധി ആണ് പൗലോസ് ഇവിടെ പറയുന്നത്. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கவலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே பவுல் சொல்லுகிறார். 3 കാര്യങ്ങൾ പ്രധാനമായിട്ട് ഇവിടെ നാം കാണുന്നു. அதிலே 3 முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார். ഒന്നാമത് പ്രാർത്ഥന, முதலாவதாக ஜெபம், രണ്ടാമത് അപേക്ഷ, இரண்டாவது வேண்டுதல், മൂന്നാമത് സ്തോത്രം, மூன்றாவது ஸ்தோத்திரம். നമ്മുടെ സകല കാര്യങ്ങളും സകല ആകുല ചിന്തകളെ കുറിച്ച് നാം വിചാരപ്പെടുമ്പോൾ നാം ചെയ്യേണ്ട ഒരു കാര്യം, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைப்படக்கூடிய அந்த நேரங்களிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் தெய்வத்தோடு பிரார்த்தனை കഴിക്കുക. நாம் முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே தெரியப்படுத்த வேண்டும். നമ്മുടെ അപേക്ഷ അവന്റെ സന്നിധിയിൽ അർപ്പിക്കുക. அடுத்ததாக வேண்டுதல்களை ஏறெடுக்க வேண்டும். നന്ദി പറയുന്നവരായിരിക്കുക. அடுத்ததாக ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். അങ്ങനെ ആകുന്നുവെങ്കിൽ നാം കർത്താവിൽ എപ്പോഴും സന്തോഷിക്കുവാനായിട്ട് സാധിക്കും. இப்படி நாம் செய்தால் நாம் கர்த்தருக்குள்ளே மிகவும் சந்தோஷமாக இருக்க முடியும். ദാനിയേലിന്റെ ചരിത്രത്തിൽ നാം ഒരു കാര്യം വായിക്കുന്നു. தானியேலின் வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்தை இப்படியாக வாசிக்கிறோம். ദാരിയാവേശ് രാജാവ് ഒരു കൽപ്പന പുറപ്പെടുവിച്ചു. தரியு ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்தார். 30 ദിവസത്തേക്ക് യാതൊരു വ്യക്തിയെയും യാതൊരു ദേവനെയോ വ്യക്തിയെയോ ആരാധിക്കുവാനായിട്ട് പാടില്ല എന്നുള്ള കൽപ്പന പുറപ്പെടുവിച്ചു. அங்கே இந்த தரியு ராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், வேற எந்த சிலையையோ அல்லது மனிதரையோ தெய்வமாக வணங்கக்கூடாது என்ற ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். ദാരിയാവേശ് കൽപ്പന പുറപ്പെടുവിച്ച സമയത്ത് தரியு ராஜா அந்த கட்டளையானது அவர் பிறப்பித்த சமயத்திலே ദാനിയേൽ ചെയ്തതായ കാര്യം എന്താണെന്ന് നമുക്കറിയാം. தாவீது என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும். അവൻ എപ്പോഴും ചെയ്യുന്നത് പോലെ அவர் எப்பொழுதும் வழக்கமாக செய்து வந்தபடியே മുകളിൽ കയറി அந்த பலகணி வாசல் மேலே ஏறி യെരൂശലേമിന് നേരെ കിളിവാതിലുകൾ തുറന്ന് எருசலேமுக்கு நேராக அந்த பலகணி வாசலை திறந்து അവൻ പ്രാർത്ഥനയും സ്തോത്രവും കഴിച്ചു എന്ന് നാം വായിക്കുന്നു. அவர் உன்னதமான தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தொடங்கினார். മോശയുടെ ജീവിതത്തിലും നാം മറ്റൊരു കാര്യം വായിക്കുന്നു. மோசேயுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். പുറപ്പാട് പുസ്തകം 17-ാം അധ്യായത്തിന്റെ 8 മുതൽ 16 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ നാം അത് കാണുന്നുണ്ട്. யாத்திரையாகம புஸ்தகம் 17-ாம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். അവിടെ നാം വായിക്കുന്ന ഇസ്രായേൽ ജനം അമാലേക്കുമായിട്ട് യുദ്ധമുണ്ടായി. இஸ்ரவேல் அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. മോശ പർവ്വതത്തിന് മുകളിലേക്ക് കയറി. மோசே அந்த மலையின் மேல் ஏறினார். അവിടെ നിന്നുകൊണ്ട് അവൻ കൈകൾ ഉയർത്തി നിൽക്കുമ്പോൾ ഇസ്രായേൽ ജനം ജയിക്കും. அவர் அந்த மலையிலே ஏறி நின்று வானத்திற்கு நேராக அவர் கரங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். அவனுடைய கைகள் தாணிருக்கும்போது அவருடைய கரங்கள் கீழே தொங்கவிடும் பொழுது அமாலேக்கு ஜெயிக்கும். அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். அதில் നിന്ന് എന്താണ് നാം പഠിക്കുന്നത്? அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? മോശ ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥന കഴിക്കുമ്പോൾ, மோசே தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக கரங்களை ஏறெடுத்த பொழுது இஸ்ராயேல் ஜனம் ஜெயாளிகளாய் தீரும். இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அவன் பிரார்த்தனையில்
കുറവുള്ളവനായി തീരുമ്പോൾ, அந்த അതേ വേളയിൽ ജപത്തിലെ ബലവീനം அல்லது குறைவு ஏற்படும் பொழுது അമാലേക്ക് ജയിക്കുന്നതായിട്ട് നമുക്ക് കാണാം. அமலேக்கியர்கள் ஜெயித்ததை நாம் பார்க்க முடிகிறது. അത് ആ പാഠം നമ്മെ പഠിപ്പിക്കുന്ന കാര്യം, இந்த விஷயமானது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. നാം ഏത് പ്രശ്നത്തിൽ കൂടെ കടന്നു പോകുമ്പോഴും, நாம் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும், ഏത് വ്യാധിയിൽ കൂടെ കടന്നു പോകുമ്പോൾ, எப்பேற்பட்ட பலவீனம் நமக்கு ஏற்பட்டாலும், ഏത് കുടുംബ പ്രശ്നത്തിൽ കൂടെ കടന്നു പോകുമ്പോൾ, எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும், നാം ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കുന്നുവെങ്കിൽ, நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்போமானால் നമുക്ക് നിശ്ചയമായും ജയമുണ്ടാകും. நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். യോബ് പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. யோபு ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறார். യോബ് തന്റെ സ്നേഹിതന്മാർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது യഹോവ അവന്റെ സ്ഥിതിക്ക് ഭേദം വരുത്തി, கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். അപ്പോൾ നാം പ്രതികൂല സാഹചര്യം കൂടെ കടന്നു പോകുമ്പോൾ, பலவிதமான போராட்டங்களினூடே நாம் கடந்து போகும் பொழுது, നാം പ്രതിസന്ധിയിൽ കൂടെ കടന്നു പോകുമ്പോൾ, பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது, നാം നമ്മുടെ സ്നേഹിതന്മാർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നുവെങ്കിൽ, நாம் நம்முடைய நண்பர்களுக்காக நாம் ஜெபிப்போமானால் ദൈവം നമ്മുടെ അവസ്ഥയ്ക്ക് മാറ്റം വരുത്തും. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். അതാണ് യോബ് നമ്മെ പഠിപ്പിക്കുന്ന പാഠം. அதைத்தான் யோபு உடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. 8ാം വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 8வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ഒടുവിൽ സഹോദരന്മാരെ, கடைசியாக சகோதரர்களே, സത്യമായതൊക്കെയും உண்மையுள்ளவைகளோ, ഘനമായതൊക്കെയും ஒழுக்கமுள்ளவைகளோ, നീതിയായതൊക്കെയും நீதியுள்ளவைகளோ, നിർമ്മലമായതൊക്കെയും கற்புள்ளவைகளோ, രമ്യമായതൊക്കെയും அன்புள்ளவைகளோ, സൽകീർത്തിയായതൊക്കെയും நற்கீர்த்தி உள்ளவைகளோ, സൽഗുണമോ പുകഴ്ചയോ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ, അതൊക്കെയും ചിന്തിച്ചുകൊള്ളുവിൻ. அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். എന്താണ് അതിന്റെ അർത്ഥം? இதனுடைய அர்த்தம் என்ன? 8 കാര്യങ്ങളെ കുറിച്ച് പൗലോസോട് പറയുന്നുണ്ട്. 8 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். ഈ 8 കാര്യങ്ങൾ നാം ചിന്തിച്ചുകൊള്ളുവിൻ എന്നാണ് പൗലോസോട് പറയുന്നത്. இந்த 8 விஷயங்களையும் குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். നമ്മുടെ ചിന്തകൾ നമ്മുടെ ജീവിതത്തെ ഭരിക്കും എന്ന് നാം വായിക്കുന്നു. நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. നാം കാണുന്ന കാര്യങ്ങൾ, நாம் காணக்கூடியவைகள், നാം കേൾക്കുന്ന കാര്യങ്ങൾ, நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், നാം ഹൃദയത്തിൽ ഗ്രഹിക്കുന്ന കാര്യങ്ങൾ, நம்முடைய இருதயத்தில் அதை வாங்குகிற விஷயங்கள், ഇതെല്ലാം നമ്മുടെ സ്വഭാവത്തെ രൂപീകരിക്കും. இவைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனையிலே அல்லது நம்முடைய சுபாவத்திலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. അതുകൊണ്ടാണ് നമ്മുടെ പിതാക്കന്മാർ പണ്ട് പറയുന്നത്, ஆகையினால்தான் நம்முடைய முற்பிதாக்கள் இப்படியாக சொன்னார்கள். രാത്രി നാം കിടക്കുവാനായിട്ട് പോകുമ്പോൾ, படுக்கைக்கு நாம் கடந்து போகும் பொழுது നാം പാട്ടുകൾ പാടി, பாடல்கள் பாடி, വചനം വായിച്ച്, வசனம் வாசித்து, പ്രാർത്ഥിച്ച്, ஜெபித்து കിടക്കണം എന്ന് പറയുന്നത്. படுக்கைக்கு போக வேண்டும் என்று சொல்வார்கள். നാം രാത്രി കാലങ്ങൾ എന്ത് ഗ്രഹിച്ചുകൊണ്ട് അല്ലെങ്കിൽ എന്ത് ധ്യാനിച്ചുകൊണ്ടാണ് രാത്രി നാം കിടക്കാനായിട്ട് പോകുന്നത്? நாம் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக நாம் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. നമുക്കറിയാം, നാം ചിന്തിക്കുന്ന കാര്യങ്ങൾ നമ്മുടെ തലയിൽ அது പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കും. நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது பார்த்தீங்கன்னா மண்டையில போட்டு எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். രാത്രി നാം കിടക്കാനായിട്ട് പോകുന്നതിന് മുമ്പ്, படுக்கைக்கு போவதற்கு முன்னதாக അവസാനമായി ലാസ്റ്റ് ന്യൂസ് കണ്ടിട്ടാണോ നാം കിടക്കുന്നത്? கடைசியா என்ன செய்தி வந்திருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறோம். അതിൽ എന്താണ് നാം കാണുന്നത്? அதுல என்ன நாம பார்க்கிறோம்? യുദ്ധം കാണും, யுத்தங்களை பற்றி பார்க்கிறோம், പ്രളയത്തെ കുറിച്ച് കാണും, பயங்கரமான பிரச்சனைகளை பற்றி பார்க்கிறோம், മരണത്തെ കുറിച്ച് വായിക്കും, மரணத்தை பற்றி வாசிக்கிறோம். അങ്ങനെ അനേകവിധമായ നമുക്ക് അനുകൂലമല്ലാത്ത കാര്യങ്ങളെ കുറിച്ച് നാം കണ്ടുകൊണ്ടാണ് കിടക്കുവാനായിട്ട് പോകുന്നത്. இப்படி தேவையில்லாத நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் படுக்கைக்கு போறோம். നാം അത് കണ്ട് നമ്മുടെ ഹൃദയത്തിൽ അത് ഗ്രഹിക്കുമ്പോൾ, இவைகளை எல்லாம் நாம் பார்த்து நம்முடைய இருதயத்தில் அதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தால், രാത്രി നാം ഉറങ്ങാൻ പോകുന്ന സമയത്ത്, படுக்கைக்கு நாம் போகிற நேரத்தில் അത് നമ്മുടെ സ്വഭാവത്തെ രൂപീകരിക്കും. அது நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை, சிந்தனையை அது ஆண்டு கொள்ளுகிறது. അതുകൊണ്ടാണ് നമ്മുടെ ചുറ്റുപാടും ഇതുപോലെയുള്ള ക്രൈമുകൾ அதிகமாயிட்டு வருന്നത്. ஆகையினால்தான் நம்மை சுற்றிலும் ஏகப்பட்ட குற்றங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. നമ്മുടെ യുവാക്കന്മാർ, வாலிபர்கள் மத்தியிலே അവർ കാണുന്ന കാര്യങ്ങൾ, அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், അവർ കേൾക്കുന്ന വിഷയങ്ങൾ, கேட்கிற விஷயங்கள், ഇതെല്ലാം അവരുടെ സ്വഭാവത്തെ രൂപീകരിക്കുന്നു എന്ന് നമുക്ക് അറിയാൻ. இவைகள் எல்லாம் அவர்களுடைய மனதை மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கிறது. അതുകൊണ്ട് ஆகையினாலே പൗലോസ് ഇവിടെ പറയുന്നത്, பவுல் இங்கே சொல்லுகிறார், നിങ്ങൾ ഈ 8 കാര്യങ്ങൾ നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ ചിന്തിച്ചു കൊള്ളണം. நீங்கள் இந்த 8 விஷயங்களை உங்களுடைய இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். അത് നിങ്ങൾ ധ്യാനിച്ചു കൊള്ളുന്നുവെങ്കിൽ, அவைகளை நீங்கள் தியானித்துக் கொண்டிருங்கள்
செய்திருங்கள். നിങ്ങളുടെ ജീവിതം വളരെ സന്തോഷകരമായിരിക്കും. அப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். അനാവശ്യമായ ആകുല ചിന്ത ഉള്ളവരായിട്ട് തീരുവാൻ ഇടയാകുകയില്ല. தேவையில்லாத காரியங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க மாட்டீர்கள். தேவையில்லாமல் நீங்கள் கவலைப்படவும் மாட்டீர்கள். അതുകൊണ്ടാണ് ഇവിടെ പൗലോസ് പറയുന്നത്, നിങ്ങൾ കർത്താവിൽ എപ്പോഴും സന്തോഷിപ്പിൻ എന്ന് ഞാൻ പിന്നെയും പറയുന്നത്. ஆகையினால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். പൗലോസ് ഈ ജയിലിന്റെ അവസ്ഥയിലായിരിക്കുമ്പോൾ, பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது താൻ ചിന്തിക്കുന്ന കാര്യങ്ങൾ അല്ലെങ്കിൽ താൻ മെഡിറ്റേറ്റ് ചെയ്യുന്ന വിഷയങ്ങൾ ഇത് മാത്രമായിരിക്കും. அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை சிந்தித்தாரோ தியானித்தாரோ அவைகளை இங்கு நமக்கு எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். അതുകൊണ്ട് പൗലോസിന് ധൈര്യമായിട്ട് പറയുവാനായിട്ട് സാധിക്കും, കർത്താവിൽ സന്തോഷിപ്പിൻ. ஆகையினால தான் பவுலாலே சொல்ல முடிகிறது, நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் என்று. Rejoice in the Lord. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். Always rejoice in the Lord. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். നമുക്കും ഇത് പ്രായോഗികമാക്കുവാനായിട്ട് സാധിക്കും. இதை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். 9-ാം വാക്യം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 9வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். എന്നോട് പഠിച്ചും ഗ്രഹിച്ചും കേട്ടും കണ്ടുമുള്ളത് പ്രവർത്തിപ്പിൻ, എന്നാൽ സമാധാനത്തിന്റെ ദൈവം നിങ്ങളോട് കൂടെ ഇരിക്കും. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். 7-ാം വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 7வது வசனத்தில் இப்படியாக நான் வாசிக்கிறோம். എന്നാൽ സകല ബുദ്ധിയെയും കവിയുന്ന ദൈവസമാധാനം നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളെയും നിലവുകളെയും ക്രിസ്തുവേശുവിൽ കാക്കും. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 7-ാം വാക്യം വരെയുള്ള കാര്യങ്ങൾ നാം പരിശീലിക്കുന്നുവെങ്കിൽ, 7வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை நாம் படித்து பார்த்தால், அதை ஆராய்ந்து பார்த்தால், ദൈവ സമാധാനം നമ്മോട് കൂടെ വസിക്കും. தேவனுடைய தேவ சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். എന്നാൽ 9-ാം വാക്യത്തിൽ നാം വായിക്കുന്നത്, ஆனால் 9வது வசனத்தில் படிக்கும் பொழுது സമാധാനത്തിന്റെ ദൈവം തന്നെ നമ്മോട് കൂടെ വസിക്കും. சமாதானத்தின் தேவனே உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். അതാണ് ഒരു ഹയർ സ്റ്റാൻഡേർഡ് എന്ന് പറയുന്നത്. அதுதான் மிகவும் உன்னதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. 7 വരെയുള്ള കാര്യങ്ങൾ നാം പ്രാക്ടീസ് ചെയ്യുന്നുവെങ്കിൽ, 7 വരെ உள்ள வசனங்களை நாம் அதை நடைமுறைப்படுத்துவோமானால், ദൈവ സമാധാനം നമ്മോട് കൂടെ വസിക്കും. தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டுகொள்ளும். എന്നാൽ 8-ാം വാക്യത്തിൽ പറയുന്ന കാര്യങ്ങൾ നാം പ്രാക്ടീസ് ചെയ്യുന്നുവെങ്കിൽ, 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்துவோமானால், സമാധാനത്തിന്റെ ദൈവം തന്നെ നമ്മോട് കൂടെ വസിക്കും. சமாதானத்தின் தேவனே நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். ഏതാണ് നമുക്ക് ആവശ്യം? எது நமக்கு வேண்டும்? ദൈവത്തിന്റെ സമാധാനം വേണം. தேவனுடைய சமாதானம் வேண்டுமா? സമാധാനത്തിന്റെ ദൈവം കൂടെ നമ്മോട് വേണം. அல்லது சமாதானத்தின் தேவனே நம்மோடு கூட இருக்க வேண்டுமா? നാം തിരഞ്ഞെടുക്കേണ്ട കാര്യമാണ്. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. അതാണ് പൗലോസ് പറയുന്ന ഈ കാര്യങ്ങൾ. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். അപ്പോൾ നാം ആദ്യമേ കണ്ടു, நாம் முதலாவது பார்த்தோம், കർത്താവിൽ എപ്പോഴും സന്തോഷിപ്പിൻ എന്ന് ഞാൻ പിന്നെയും പറയുന്നു. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். അപ്പോസ്തലനായ പൗലോസിന്റെ അവസ്ഥ നാം കാണുകയുണ്ടായി. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த சூழ்நிலையை நாம் பார்த்தோம். ഫിലിപ്പിയിലുള്ള വിശ്വാസികളുടെ അവസ്ഥ നാം ചിന്തിക്കുകയുണ്ടായി. பிலிப்பு பட்டண சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய நிலைமையை பற்றி நாம் பார்த்தோம். അവരോടാണ് പൗലോസ് പറയുന്നത്, നിങ്ങൾ സന്തോഷിപ്പിൻ എന്ന്. அவர்களிடத்திலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் என்று. നമുക്കും സന്തോഷിക്കുവാനായിട്ട് സാധിക്കുമോ? நாமும் சந்தோஷப்படுவதற்கு நம்மாலே முடியுமா? ദൈവത്തിന്റെ സമാധാനം നമുക്ക് അനുഭവിക്കുവാനായിട്ട് സാധിക്കുമോ? தேவனுடைய சமாதானத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியுமா? സമാധാനത്തിന്റെ ദൈവം നമ്മോടുകൂടെ വസിക്കുവാൻ തക്കവണ്ണം ഇടയാകുമോ? சமாதானத்தின் தேவனே நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை அமைகிறதா? ഈ വചനങ്ങൾ നാം ഗ്രഹിക്കുകയും നാം പ്രായോഗികമാക്കുകയും ചെയ്യുന്നുവെങ്കിൽ, இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்டு அவைகளை நடைமுறைப்படுத்துவோமானால் നമുക്ക് സന്തോഷിക്കുവാനായിട്ട് സാധിക്കും. நாமும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ഞാനും അനേകവിധമായ ചിന്താഭാരത്തോടെ ജീവിക്കുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. நீங்களும் நானும் பலவிதமான சிந்தனைகளோடு கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான். എന്നാൽ ഞാൻ ഈ വചനം പഠിച്ചു കഴിഞ്ഞ സമയത്ത്, ஆனால் நான் இந்த வசனத்தை படித்த சமயத்திலே സകല ചിന്താകുലവും അവന്റെ മേൽ ഇട്ടു. எல்லா விதமான கவலைகளையும் நான் அவருடைய சமூகத்திலே வைத்து விட்டேன். ഞാൻ ഈ 8-ാം വാക്യത്തിൽ
പറഞ്ഞതായ കാര്യങ്ങൾ ധ്യാനിക്കുവാനായിട്ട് ശ്രമിച്ചു. ஆனால் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். അങ്ങനെ വന്ന് ചെയ്ത സമയത്ത് அப்படி நான் செய்த பொழுதுதான் കർത്താവിൽ സന്തോഷിക്കുവാനായിട്ട് സാധിച്ചു. நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடிந்தது. ദൈവസമാധാനം എന്നിൽ വന്ന് വസിച്ചു. தேவனுடைய சமாதானம் எனக்குள்ளே இருந்தது. സമാധാനത്തിന്റെ ദൈവം എന്നോട് കൂടെ വസിക്കുവാനായിട്ട് சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருந்தார். ഈ രാത്രി സമയം അപ്പോസ്തലനായ പൗലോസിന്റെ വാക്കുകൾ നിങ്ങളെ ധൈര്യപ്പെടുത്തട്ടെ. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்தட்டும். നമുക്ക് ആകുല ചിന്തകൾ വെടിഞ്ഞ് ദൈവ സമാധാനത്തിൽ വസിക്കുവാൻ തക്കണം. ദൈവം നമ്മെ സഹായിക്കട്ടെ. நமக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு தேவ சமாதானம் நமக்குள்ளே வந்து சேர கர்த்தர் உதவி செய்வாராக. നാം നല്ലതായ കാര്യങ്ങൾ മാത്രം ധ്യാനിച്ചുകൊണ്ട് മുമ്പോട്ട് പോകാൻ തക്കണം. ദൈവം ഇടയാകട്ടെ. நல்ல விஷயங்களை நாம் தியானித்து முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. അങ്ങനെയെങ്കിൽ നമ്മുടെ വരുന്ന നാളുകളിൽ കർത്താവിൻ്റെ വരവിന് വേണ്ടി ഒരുക്കിക്കൊണ്ട് ജീവിപ്പാൻ തക്കണം ഇടയായിത്തീരും. அப்படி நாம் செய்வோமானால் கர்த்தருடைய வருகைக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி வாழ்வதற்கு நம்மாலே முடியும். അതിനായി ദൈവം നമ്മെ സഹായിക്കുമാറാകട്ടെ. அதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.